பொள்ளாச்சி ஏஎஸ்பி அலுவலகத்தை முற்றுகையிட்டு மக்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தங்களது பணத்தை மீட்டு தர வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் தற்போது கோரிக்கை வைத்து இந்த போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். தொழில் கடன் பெற்றுத் தருவதாக 40 லட்சம் ரூபாயை மோசடி செய்துவிட்டதாக குற்றம் சுமத்தி தற்போது இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி சொன்னாங்க, ஆனால் இந்த மாதிரி லோன் கொடுக்குறாங்க வைக்கிறாங்க. சரி என்னங்க எப்படி கேட்கும்போது 2 லட்சம் 6 லட்சம் 10 லட்சம் சொன்னாங்க. சரின்ட்டு நான் அப்ளை பண்ணிட்டேன். அதில் வந்து 2 லட்ச ரூபாய்க்கு வந்து 60,000 ரூபா மானியமும், 6 லட்ச ரூபாய்க்கு வந்து 1.5 லட்ச ரூபா மானியமும், 10 லட்ச ரூபாய்க்கு வந்து 3 லட்ச ரூபா மானியம் சொன்னதால சரிங்க நாங்களும் வரேங்கன்னு சொல்லி நாங்களும் ஜாயின் பண்ணி அமௌண்ட் கட்டியாச்சு. மொத்தம் வந்து நான் வந்து 8 பேர் நான் என்னோட சேர்த்து 8 பேருக்குமே நான் வந்து கட்டின அமௌண்ட் மொத்தம் 1,25,000 ரூபா நான் கட்டின அமௌண்ட்டு. இது போக வந்து இன்னும் சார்பாக வந்து 35 பேர் அவங்க கட்டின அமௌண்ட் மட்டும் 5 லட்சம் ரூபா. இதே மாதிரி முத்து வந்து அவங்க வந்து ஒரு நகையெல்லாம் அடகு வச்சு ஒரு 10 பேர்த்தை ஜாயின் பண்ணிட்டு அவங்க வந்து ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு மேலே கொடுத்துருப்பாங்க இருக்கு. இது மொத்தம் வந்து 150 பேருங்கிற போது குறைஞ்சபட்சம் ஒரு 40 லட்சத்துலேருந்து 50 லட்சம் வந்து மோசடி பண்ணிட்டாங்க. சார் ரூபி மேடம் மல்லிகா மேடம் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. இந்த மாதிரி லோன் பண்ணி தரேன்னு சொன்னாங்க. நம்பி நான் 150 பேர் சேர்த்து விட்டேன். 150 பேர் சேர்த்து விட்டு பாதி பேருக்கு நான் பணம் கட்டியிருந்தேன். 10 லட்ச ரூபா போட்டு நான் என் நகையெல்லாம் வச்சு 10 லட்ச ரூபா பணம் போட்டு கட்டியிருந்தேன். இப்போ எங்கள் ஆளுகள் பணம் பண்ணால் 40 லட்ச ரூபா 50 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கும். அந்த அம்மா ஃபோன் பண்ணால் காலையில் எங்கூட பேச்சு இப்போ ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டேது. யார் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேது. என் ஃபோன் மட்டும் எடுக்குதுங்க. என்ன காரணம்? இவங்ககிட்ட நான் 15 வாங்க கிடையாது. ஏன் பண்ணுறது? நேற்று கூட 3000 போடும் 2000 போடும் மெசேஜ் பண்ணுது. சரி நம்ம எப்படின்னாச்சும் லோன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆள்கள் போகிறேன் என்ன நான் வெயிட் பண்ணி வச்சேன். இன்னும் வரைக்கும் வேணும். ஒரு சேங்ஸ் லெட்டர் எடுத்து 9ஆம் தேதி 10ஆம் தேதி இப்படின்னு சொல்லிட்டு எனக்கே டார்ச்சல் தாங்க முடியல. அதனால நான் ஸ்டேஷன் வந்து ஸ்டேஷனிங் கம்ப்ளைண்ட் இருக்குல்ல. இப்போ அந்த அம்மா எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சி இங்கே வர சொல்லுங்க. நாங்கள் பணத்தை வாங்க நாங்கள் போக மாட்டோம். என் நகையில வந்து திருப்பி எங்கள் ஆள்கள் பணத்தோட செட்டில்மெண்ட் சொல்லுங்க. பொள்ளாச்சியில் ஏஎஸ்பி அலுவலகத்தை மக்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சபீனா இணைகிறார். சபீனா, என்னென்ன கோரிக்கைகள் முன்வைத்து இந்த முற்றுகை போராட்டம் என்பது நடந்தது? பொள்ளாச்சி வடக்குப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ரூபினி பிரியா மற்றும் ஊஞ்சவேலம்பட்டி பகுதியைச் சேர்ந்த மல்லிகா ஆகிய இரு பெண்களும் கிராமமாக சென்று 2 லட்சம் முதல் 10 லட்சம் வரை மானியத்துடன் தொழில்கடன் பெற்றுத் தருவதாக கூறி பொள்ளாச்சி அருகே உள்ள திப்பம்பட்டி, கெடிமேடு உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த 180க்கும் மேற்பட்ட கூலி தொழிலாளர்களிடம் தலா 7,500 ரூபாய் முதல் 31,000 ரூபாய் வரை முன்பணம் பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இதில் சுமார் 40 லட்சம் ரூபாய் வரை பணம் பெற்றுள்ளதாகவும் தெரிகிறது. ஆனால் 7 மாதங்களுக்கு மேலாகியும் இதுவரை தொழிற்கடன் பெற்று தராமல் காலம் தாழ்த்தி வந்ததால் பணம் கொடுத்தவர்கள் பணத்தை திருப்பி கேட்டபோது முறையாக பதிலளிக்காததால் பாதிக்கப்பட்ட 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இன்று பொள்ளாச்சி காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு புகார் மனு அளித்தனர். இந்நிலையில் புகார் பெற காவல்துறையினர் மறுத்ததாக கூறி முற்றுகையிட்ட மக்கள் காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவி வருகிறது. தொழிற்கடன் வாங்கி தருவதாக பணம் வாங்கி ஏமாற்றிய பெண்களில் மல்லிகா என்பவரை பிடித்து வந்து ஒப்படைத்த கிராம மக்கள் இதில் முக்கியமாக தொடர்புடைய ரூபினி பிரியாவை கைது செய்து பணத்தை மீட்டு தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.